ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்னோட டெய்லி ஸ்டடி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. அது வந்து நைட் டைம் ஸ்டடி, ஓகேங்களா? இப்போ நான் 10th நியூ புக் எடுத்துட்டேன். நான் ஏன் 10th நியூ புக் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி எல்லா புக்கும் படித்து வச்சுட்டேன். சரி, ஓகே. இப்போ 10th நியூ புக் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக கொஞ்சம் ரிவிஷன் பார்க்காம இருந்தேன். சரி, ஓகே, இன்றைக்கி நைட்டு ரிவிஷன் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஏன் நைட் ஸ்டடி போட்ட ரீசன் என்னென்னா, சரி நான் வந்து நான் சப்ஜெக்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணணும். அதுக்காக வந்து நான் வந்து அந்த புக் எடுத்துட்டேன். சரி, ஓகே. இப்போ மொத்தம் 9 இருக்குது. அந்த 9 நான் ஆல்ரெடி எல்லாமே படித்து வச்சுட்டேன். படித்து வச்சதை சரி ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான் எடுத்தாச்சு, சரிங்களா? இப்போது இந்த புக்கில் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து சரி, ஓகே, ஃபஸ்ட்டு 10th இருக்குங்களே, 10th ஸ்டார்ட் பண்ணுறது. எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த 10th படிக்கும்போது ஒன்றுமே புரியல. ஏன்னா இத்தனை இருக்குது, ஒன்றுமே புரியலையே. சரி, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை, படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் படித்து முடிச்சதை இந்த ஒன்லைனர் புக்லேயும் நான் வந்து ரிவிஷன் பார்த்துருவேன். நான் ஏன் இந்த ஒன்லைனர் புக்கில் ரிவிஷன் பார்க்குறேன் அப்படின்னா, நான் 10th புக்கில் ஒரு விதமாக படிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ஒன்லைனர் புக்கில் ஒரு விதம் படிக்கும்போது நமக்கு வந்து இந்த பசுமரத்தாணி போல் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும், ஓகேங்களா? 2 விதமாக நம்ம பார்க்கும்போது, ஓகே, இந்த கொஸ்டின் வந்து நான் ஸ்கூல் புக்லேயும் பார்த்தோம், ஒன்லைனர் புக்லேயும் பார்த்தோம், நம்ம கொஸ்டின்லேயும் பார்த்தோம்ல. சரி, ஓகே, நமக்கு வந்து அது வந்து மறக்கவும் மறக்காது. நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இருக்குங்களா, அது போட்டு பார்க்கணும். அது போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தமிழும் சரி, ஜிகே எதுவுமே மறக்காது, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மணி வந்து 12 ஆச்சு. நான் வந்து 2 ஹவர்ஸ்லேயே தமிழ் முடிச்சிட்டேன். தமிழ் முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸு. இந்த மேக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு புரியும், புரியாது. சரி, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, நான் வந்து மேக்ஸ் வந்து தனி வட்டி கணக்கு இருக்குங்களா, தனி வட்டி கணக்கு வந்து தனியாக ஒரு நோட்டில் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதை வந்து நான் டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணி போட்டு பார்ப்பேன். இந்த நோட்டு பாருங்களேன், இந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது பாருங்கள், சக்ஸஸ் அண்ட் ப்ராக்ரஸ்ன்னு போட்டிருக்கிறது வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி குவைட்ஸ் எழுதி உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தனி வட்டி கணக்கு வந்து நான் நோட்டில் வந்து எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். இந்த 6லேருந்து 10th வரைக்கும் எங்கெங்கே இருக்கோ எல்லாமே நான் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். நான் ஏன் இப்படி எழுதி வச்சுருக்கேன்னா, அப்போ தான் நமக்கு வந்து ஒவ்வொரு சம்ஸு போடும்போது இந்த புக்கு 6ல் இருக்குது, 10த்தில் இருக்குது அப்படிங்கும்போது நான் வந்து எனக்கு போட்டு பார்க்குறதுக்கு அந்த ஈஸியாக இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே, இந்த மேக்ஸ் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயரில் இப்படி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல் புக் சம்மை அப்படியே காப்பி பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஸ்கூல் புக் சம் வந்து தரவாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ 2 மணி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த வரலாறு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய பாடம் வந்து படித்து வச்சுருக்கோம். அந்த பாடத்தை வந்து டக்குன்னு ரிவிஷன் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு சரி, ஓகே, இப்போ வரலாறு புக்கு எடுத்துட்டேன். அந்த வரலாறு புக்கில் அந்த ஆங்கிலேயர் ஆட்சி இருக்குங்களே, அந்த பாடம் அதை வந்து சரி ஃபுல்லாக நான் ஆல்ரெடி படித்தது தான். அது வந்து நான் கதை மாதிரி படித்து வச்சுருக்கேன். அதனால் வந்து சரி அதை வந்து ஒரு 10, 20 நிமிஷத்தில் நான் வந்து ரிவிஷன் பார்த்துட்டேன், ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் ஏன் நைட் டைம் ஸ்டடி போடுறீங்க? ஏன் நீங்கள் காலையிலேருந்து உங்களுக்கு நீங்கள் காலையிலேருந்து படிக்கலையான்னு கேட்கலாம். ஏன்னா காலையிலேருந்து நான் நிறையா படிக்கணும், ஓகேங்களா? ஆனால் நிறையா படிச்சுட்டு அது இன்னும் பத்துறதும் இல்லை. அதனால் வந்து நான் நைட் டைம் ஸ்டடி பண்ணுறது. ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் நைட் டைம் ஸ்டடி பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, நான் வந்து என்னோடய லைஃப்பில் பார்த்தா நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான், ஓகேங்களா? அது வந்து ஏகப்பட்டது இருக்குது. சரி, நம்ம வந்துட்டு எதுவும் பண்ணணும். நமக்கு வந்து எனக்கு வந்து நிறைய பேர் துரோகம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அது எல்லாத்தையும் நாம் வந்து கடந்து வரணும், ஓகேங்களா? இப்போ படிக்கும்போது தூக்கம் வரதான் செய்யுது. அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி, ஓகே, இப்போ நம்ம அதை டெய்லி நான் வந்து காஃபி வச்சு குடிச்சிருவேன். காஃபி வச்சு குடிச்சிருது, இந்த ஃபேஸ்க்கு மூஞ்சி கழுவிட்டு வந்து உட்காந்துக்கிறது. இல்லை அப்படின்னா எனக்கு வந்து நிறைய பேர் எதுவும் பண்ணியிருப்பாங்கள்ல, நான் அதை யோசிக்கும்போது ஸோ அப்போ அப்படிங்கும்போது நமக்கு தூக்கமும் வராது. நான் வந்து இதை படித்து முடிக்கணுங்கிறது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால் வந்துட்டு நான் வந்து தூக்கம் வந்துட்டே தான் இருக்கும். அந்த தூக்கத்தை நான் சமாளிச்சுட்டு படிச்சிருவேன், ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு நைட் ஸ்டடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து பண்ணுற ரீசன் இதுதான். உங்கள் லைஃப்பில் நிறையா கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை கடந்து வந்து தான் எல்லோரும் படிச்சாகணும், ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ்னால் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.